பேபி ரெண்டு பேரும் நகை கடை முன்னாடி என்னடா பண்றீங்க? அதான் வெள்ளி விலை வேற ராக்கெட் மாதிரி ஏறிட்டே இருக்கே. நாங்களும் வெள்ளி வாங்கலாம்னு வந்தோமுங்க. இன்னைக்கு வெள்ளி விலை 425 ரூபா. இன்னையில இருந்து எண்ணி ஒரே வாரத்துல நாங்க பணக்காரங்க. The next day. பேபி என்னடா துண்டு போட்டுட்டு உக்காந்துட்டு இருக்க? எண்ணி ஒரே வாரத்துல பணக்காரன் ஆகலான்னு பார்த்தா ஒரே நாள்ல பிச்சைக்காரன் ஆகிட்டானுங்க. நானாச்சும் 1 கிலோ தான் வாங்கினேன். பக்கத்து வீட்டுக்காரங்க 5 கிலோ வாங்கி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்க. பேபி உன் கல்யாண வாழ்க்கை ரொமான்டிக்கா போகுது போல. நான் மறுபடியும் சொல்றேன், கல்யாண வாழ்க்கை நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ரொமான்டிக்கா இருக்காது. அப்புறம் எப்படி இருக்கும்? சம்பாதிக்கணும், வீடு வாங்கணும், 2 பக்கத்து வீட்டு ஆளுங்களை சமாளிக்கணும், சமைக்கணும், துவைக்கணும், பெத்த புள்ளாய் போனா கழுவி விடணும். நீ பேசுனதெல்லாம் போதும், ஒழுங்கா மாவு பேசைய ஆரம்பி. அப்புறம் நடுல இந்த மாதிரி இப்படி ஏதோ என்னைய வேலை வாங்கியே சாக அடிப்பான். இப்படிலாம் இருந்தா ரொமான்டிக் எங்க வரும்? பிபி தான் வரும். பேபி உனக்கு உன் பொண்டாட்டியா பிடிக்குமா இல்ல கொழுந்தியாவை பிடிக்குமா? எனக்கும் கொலிந்தியா தாங்க பிடிக்கும். என் பொண்டாட்டிய கட்டினதுக்கு கொலிந்தியாவை கட்டியிருக்கலாம். பாத்தீங்களாங்க உங்க புருஷனுக்கு கொழுப்பா? உனக்கு நானே கொஞ்சம் ஓவர். இதுல உனக்கு என் தங்கச்சி கேக்குதா? கருவா பையலே. உங்க புருஷனை பத்தி சொல்லுங்க. இந்த கருவாயினை கட்டினதுக்கு இவங்க அண்ணனை கட்டியிருக்கலாம். பேபி உனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கா? அட மைக்காரே, கடவுளே என் பக்கத்துல வச்சுக்கிட்டு கடவுள் நம்பிக்கை இருக்கான்னு கேக்குறீங்க? என் கடவுள், தெய்வம், குலசாமி எல்லாமே என் அழகு செல்ல தங்க பொண்டாட்டி தாங்க. எனக்கும் அப்படிதான். என் புருஷன் தான் எனக்கு எல்லாமே. அவர் தான் என்னோட கண் கண்ட தெய்வம். அதிசயமா ரெண்டு பேரும் கொஞ்சம் குழவறீங்க. கேமரா முன்னாடி இப்படிதான் பேசுவோம். வீட்டுக்கு போன அப்புறம் பொண்ணையில 2 அடி போடுவா. பேபி உன் பொண்டாட்டிக்கு தங்க நகை வாங்கி கொடுப்பியா? தங்கத்துல உருவான பொண்டாட்டிக்கு எதுக்குங்க நான் தங்கம் வாங்கி கொடுக்கணும்? தங்கத்தால என் பொண்டாட்டிக்கு அழகு இல்ல, என் பொண்டாட்டியாலதான் அந்த தங்கத்துக்கே அழகு. உங்க புருஷன் உங்களை அங்க புகழ்ந்து தள்ளுறாரு. அந்த தற்குறி பையன் அப்படிதான் சொல்லுவான். ஏன்னா நேத்து வீட்டுல வாங்கின அடி இடி மாதிரி இருந்திருக்கும். பேபி இன்னைக்கு ரோஸ்டேக்கு என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? இஎம்ஐ கட்டணும், பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், வீட்டு வாடகை கட்டணும், அப்புறம் அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகணும். இதுக்கு நல்ல என் அறிவாளியான பொண்டாட்டிய சமாளிக்கணும். அப்ப வீட்டுக்காரி ரோஸ் கொடுக்க மாட்டியா? இங்க சோத்துக்கே வழி இல்லையாமா, இதுல ரோஸ் டே வேற. பேபி உன் பொண்டாட்டி உனக்காக சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருக்கா? ஆமாங்க, என் பொண்டாட்டி எப்பவுமே நான் இல்லாம தனியா சாப்பிட மாட்டாளுங்க. உன் பொண்டாட்டிக்கு உன் மேல அவ்வளவு பாசமாடா? பாசமாது கீசமாது. நான் தான் வீட்டுக்கு போய் அவளுக்கு சமைச்சு போடணும். சமைச்சு கொடுத்தா நல்லா சாப்பிட்டு ஆய் போயிட்டு அப்புறம் போய் நல்லா படுத்து தூங்குவா. பேபி என்னடா தங்கச்சிலையோட நின்னுட்டு இருக்க? இதுதான் என் அழகு தங்க செல்லக்குட்டி பொண்டாட்டியோட அழகு தங்க சிலைங்க. இத்தனை நாள் தான் என் பொண்டாட்டிய தங்கம் தங்கம்னு கொஞ்சிருது. அதான் அவளையே தங்க சிலையா செஞ்சுட்டேன். உங்க வீட்டுக்காரு அங்க உனக்கு தங்கத்து சிலை செஞ்சு வச்சிருக்காரு. அட நீங்க வேற, அது பித்தளையில செஞ்ச சிலைங்க, தங்கம்னு சொல்லி ஊரை ஏமாத்திட்டு இருக்கான். நான் கூட உண்மைன்னு நம்பிட்டேன். அந்த தற்குறி பையன் சொல்ற உருட்டெல்லாம் நீங்க மண்டுதான் நம்புவீங்க. பேபி இன்னைக்கு யாருக்கு ப்ரொபோஸ் பண்ணலாம்னு இருக்க? எனக்கும் ப்ரப்போஸ் பண்ணணும் ஆசைதான். ஆனா அதுக்கு என் பொண்டாட்டி ஒத்துக்கணுமே. என் சின்ன வீட்டுக்காரி சந்தியாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஆனா என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்ச செவுனிலேயே 2 அறை விட்டுருவா. பாத்தீங்களாங்க உங்க புருஷன் எப்படிலாம் பேசுறான்னு? இங்க ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே வழி இலையாம இது 2 பொண்டாட்டி கேக்குதோ. பொண்டாட்டி கோபம் வரக்கூடாதுன்னா எப்படிலாம் இருக்கணும்? இட்லி மாதிரி பளபளன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். புரட்டி போட்டாலும் தோசை மாதிரி பொறுமையா இருக்கணும். அடிச்சு துவைச்சாலும் பரோட்டா மாதிரி நல்லா தாக்கு பிடிக்கணும். சப்பாத்தி மாதிரி சாஃப்டா இருக்கணும். நூடுல்ஸ் மாதிரி சிக்கலா இருக்க கூடாது. ஐஸ்கிரீம் மாதிரி கூலா இருக்கணும். மொத்தத்துல டிகிரி காஃபி மாதிரி மணக்கணுங்க. இப்படிலாம் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? இப்படிலாம் இருக்கணும்னா ஹோட்டல் கடைக்காரனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்.